ஜெர்மனில ஒரு சிற்ப கலைக்கூடம் இருந்ததாம். ஒரு நாள் அத பார்க்க போன ஒரு பார்வையாளர் பார்த்துட்டு, "அப்பா! இவ்ளோ அழகா சிலை செதுக்குறியே! நீ உண்மையிலே ஒரு பெரிய சிற்பி தான்ப்பா" அப்படின்னு சொல்லி, அங்க இருந்த சிற்பங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த சிற்பி செதுக்குன சிலையும், அங்க ஏற்கனவே செதுக்கப்பட்டிருந்த ஒரு சிலையும் பார்ப்பதற்கு ஒரே போலவே இருந்ததாம். அதாவது பார்க்குறப்போ 2ம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஒரே மாதிரியே இருந்துச்சாம். அப்ப அந்த பார்வையாளர் கேட்டாராம், "ஏன்பா இதே மாரி சிலை தான் ஏற்கனவே ஒண்ணு இருக்கே. அப்புறம் ஏன் இன்னொரு சிலைய செதுக்குற?" அப்படின்னு கேட்டாராம் அந்த பார்வையாளர். அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், "அந்த சிலை நான் செதுக்கப்பட்டது தான். ஆனா அந்த சிலையில ஒரு தவறு இருக்கு. அதனால தான் நான் இன்னொரு சிலைய செதுக்குறேன்." அப்படின்னு சொன்னாராம். "தவறா? அப்படி என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்டாராம் அந்த பார்வையாளர். அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், "உங்க கண்ணுக்கு எதிர்க்கவே இருக்கு இல்லையா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னாராம். இவரும் அந்த சிலைய சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு. இங்கிட்டு சுத்தி பார்க்குறாரு, அங்கிட்டு சுத்தி பார்க்குறாரு. "என்னடா அப்படி தவறு இருக்கு இதுல?" அப்படின்னு பார்த்து குழம்பி போயிட்டாராம். அவர் கண்ணுக்கு எதுவுமே தென்படவே இல்ல. உடனே அந்த சிற்பிகிட்ட போயி, "என்னப்பா நானும் ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி பார்க்குறேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது" அப்படின்னாராம். "இல்ல, அந்த சிற்பத்தோட வலது கன்னத்துல ஒரு கீறல் இருக்கு" அப்படின்னாராம். "அப்படியா? சரி, சரி. அது என் கண்ணுக்கு கண்டுபிடிக்கவே முடியலையே" அப்படின்னாராம். "அதனால தான் நான் இன்னொரு சிற்பத்த செதுக்குறேன்" அப்படின்னு சொன்னாராம் அந்த சிற்பி. அந்த பார்வையாளர் கேட்டாராம், "இவ்வளவு அழகான சிலைய எங்க வைக்க போறீங்க?" அப்படின்னு கேட்டாராம் அந்த பார்வையாளர். அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், "20 அடி உயரமுள்ள ஒரு பீடத்து மேல போயி இந்த சிலைய வைக்க போறோம்" அப்படின்னு சொன்னாராம். "ஏன்பா 20 அடி உயரம் உள்ள பீடத்து மேல வைக்கிறதுக்கு இந்த சிலைய செதுக்குறியே, அவ்வளோ உயரத்துல இருக்கிற இந்த சிலைய யாரு பார்க்கும்போது, அதில உள்ள கீறல் யாரு கண்ணுக்குமே தென்படாதுப்பா. உனக்கு அது புரியாம, நீ ஏப்பா இன்னொரு சிலைய செதுக்குற?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், "அதில தவறு இல்லைன்னு அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த சிற்பத்த செதுக்குன எனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொன்னாராம் அந்த சிற்பி. "நான் அடுத்தவங்களுக்காக என் வேலைய செய்யல. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக தான் நான் செய்றேன். அதில தவறு இருக்குன்னு தெரிஞ்சும், அத நான் மறைச்சேன்னா, என் தொழிலுக்கே நான் செய்யக்கூடிய துரோகம் ஆயிடும்" அப்படின்னு சொன்னாராம் அந்த சிற்பி. இது தவறுன்னு தெரிஞ்சும் கூட பல பேர் ஒரு தவற செய்றப்போ, தவற தெரிஞ்சும் தெரியாத மாரி கண்டுக்காம இருக்கிறவங்களும் தானே இருக்கிறாங்க. நம்ம என்னாதான் தப்பு பண்ணுனாலும் யாருக்கும் தெரியாது. என்ன நெனச்சு தப்பு பண்றவங்க பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. அத பத்தி கவலையே படாம துணிந்து செய்கின்ற மனிதர்களுக்கிடையே இப்படியும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.